நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மகத்துவயாவின் பெயராலே வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி எம்மை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி எம்மை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி எம்மை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி எம்மை ஆளுகை செய்யும். எம்மை ஆளுகை செய்யும். ப்ரே பண்ணிட்டு வரேன். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு கொடி நன்றி கர்த்தாவே. இயேசப்பா, இந்த 5ஆம் தேதி எங்களை இயேசப்பா ஒரு குடும்பமாக ஜெபம் பண்ண நீங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தீங்க. அதற்காக உமக்கு ஒரு ஸ்தோத்திரம் ராஜா. இயேசப்பா, எத்தனையோ இடர்கள் இயேசப்பா இருந்தாலும் அதெல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டு இயேசப்பா எங்களை ப்ரேயர் பண்ண இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. அதற்காக நன்றி ராஜா. இயேசப்பா, இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். 3 மாதங்களாக எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி இயேசப்பா. எத்தனையோ பேர் இயேசப்பா லாஸ்ட் மந்த் இருந்தாங்க, இந்த மந்த் எங்க கூட இல்லை இயேசப்பா. நோய் நொடி நல்லா கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ தேவையில்லாத பிரச்சனைனால இயேசப்பா கஷ்டப்படுறாங்க ராஜா. எங்களை இயேசப்பா கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்து வச்சுட்டு இருக்கீங்க. அதற்காக நன்றி இயேசப்பா. நாங்க தினமும் ஏதிச்சு உமக்காக ஓட அந்த பலத்தை எங்களுக்கு தரீங்க. அதற்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவர். நாங்க சோர்ந்து போய் உட்காராதபடி இயேசப்பா உங்க மேல வச்சிருக்க விசுவாசத்தை இயேசப்பா இழந்து விடாதபடி ராஜா. உங்க ரத்தத்தினால எங்களை மூடி கொள்ளுகிறீங்க. அதற்காக நன்றி ராஜா. நீங்க இடை கட்டி வழி நடத்துறீங்க. அதற்காக
நன்றி ஏசப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா ஒரு நாளும் ஒரு பின்பற்றி வர எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஏசப்பா இந்த பிரேயர் அதே போல உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த ஒரு தடை இல்லாம நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. தொடக்க முடியும் வரை நீங்க பாதுகாத்து கொள்ள போறீங்க, அதற்காக நன்றி இயேசுவே. ஏசப்பா யார் யார் வரணும் எல்லா ஆத்துபாக்களையும் சேர்க்க போறீங்க, அதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா அவங்க வந்தவங்க வெறும் கையோட திரும்பாதபடி ஏசப்பா உங்களோட வசனத்தை கேட்டு ராஜா அதன்படி எங்க வாழ்க்கையில் நாங்க பயன்பெற நீங்க கிருபை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. உங்க பிரசன்ஸை நாங்க இந்த இடத்துல உணரணும். நாங்க வாரம் தூய ஆவியா என்று பாடின மாதிரி ராஜா உங்களோட பிரசன்ஸ் நாங்க உணரத்தக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க மாற்ற போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி 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 இயேசுவே. நன்றி கர்த்தாவே. எங்க ஆளுகை செஞ்சு வழி நடத்துங்க. எந்த ஒரு செல்போன் டிஸ்டர்பன்ஸோ ஏசப்பா கரண்ட்டோ எந்த ஒரு பவர் கட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ள போறீங்க, அதற்காக நன்றி ராஜா. உங்க கொடான கொடி நன்றி இயேசப்பா. ஆசீர்வதிங்க, ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக மகிமையாவே ஒருவருக்கே செலுத்துறோம். ஜீவனுக்கு நல்ல தகப்பனே. வாழ்க்கையிலே வெளிச்சம்
கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் மோசே. கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் மோசே. எத்திசையும் அன்று தொனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள்
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இந்த கிருபை நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, அந்த புதிய மாதத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 3 மாதங்களா அப்பா கண்மணி போல் நீர் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. 4ஆம் மாதத்தில் ஆண்டவரே, முதல் சனிக்கிழமை எங்களை ஒன்று கூட வைத்ததுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் பரலோக தகப்பனே, கண்ணீர்கள் கடக்கும் போதும் அப்பா நாங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா நாங்கள் நெருப்பி நடக்கும் பொழுதும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் மூழ்கி போகாதபடி எரிந்தி போகாதபடி ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை பாதுகாப்பேன் என்ற மாதத்தில் அப்பா நீர் வாக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, அப்பா நாங்கள் பலவீனப்பட்ட வேலையில் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களை காலோடு நிற்க வைத்த இந்த கிருபைக்காக தயவுக்காக ஈவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நாங்கள் கீழே விழுந்த மாத்திரத்தில் என் தேவன் தான் நீர் எங்களை தூக்கி நிறுத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சிவே, நன்றி நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தலையை நிமிர் செய்ததுக்காக நமக்கு கொடான கொடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே, வாக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த மாதத்தின் நீர் கொடுத்த வாக்கு தத்துவதுக்காக கொடான கொடி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியா 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 நன்றியா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவனான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனான், மதிப்புக்கு உரியவனானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவனானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியா 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 நன்றியா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றியா 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 நன்றியா. பெற்ற
தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே. உமக்கு உரிமையாக்கிக் கொண்டீரே. ஆமென். பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே. உமக்கு உரிமையாக்கிக் கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீரில் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மூழ்கி போகாதபடி, எரிந்து போகாதபடிக்கு ஆவியானவர் தாமே அப்பா எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி இது நாள் வரை அப்பா உங்களுடைய கண்ணின் கண்மணி போல எங்களை ஒவ்வொரு பாதுகாத்த கிருபைக்காக நம்ம கொடான நன்றி சோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்த்து நன்றி சோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அந்த புதிய நாளுக்காக, அந்த புதிய மாதத்திற்காக நம்ம கொடான கொடி சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆளுகை செய்ய ஆண்டவரே. மேகஸ்தமமா அக்கினி சமமா அப்பா என் மத்தியில் கடந்து வருவதற்காக நமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. வாரும் தூய் ஆவியை அப்பா என் மத்தியில் வந்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா ஊற்று தண்ணீராகும், ஜீவ தண்ணீராகும் ஆண்டவரே. அப்பா வெண்புறாவை போல மத்தியில் இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லோரும் தொட்ட கிருபைக்காக நன்றி சோத்திரம் ஆண்டவரே. எல்லோரும் விடுதலை கொடுத்ததுக்காக நமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. சாபக்கட்டுகள், பாபக்கட்டுகள், பிலிசூனிய கட்டுகள், வியாதிகள், வறுமைகள், வீண் தேவையில்ல குழப்பங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பத்தில் தேவையில்ல குழப்பங்கள் உண்டு பண்ணி பொல்லாத ஆவிகளை அனைத்தும் நிர்மூலமாக்கி போட்டான். குடும்ப சமாதானம் கொடுப்பதற்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உன்னை பிள்ளைகள் மூலமா சமாதானம் தருவேன் சொன்னதுக்காக நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பந்தியை சுற்றி இருப்பால் வாக்கு கொடுத்ததுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒளியவர் கண்டுகோப்பில் இருப்பால் வாக்கு கொடுத்ததுக்காக நமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தருக்கு பயப்படி மனுஷன் இவ்விதம் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 படி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் வரை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு மாற நல்ல கர்த்தனே நன்றி சொல்றோம் ஆண்டவரே. அப்பா நீ எங்களோடு கூட பேசுனதுக்காக நமக்கு சோதரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய கண்ணீரெல்லாம் தோல்பை சேர்த்து வைத்த ஆண்டவரே. ஏற்ற வேளையில் அப்பா நீர் எங்களை உயர்த்து பார்க்கிறபைக்க நன்றி சொல்றோம் ஆண்டவரே. தாய் மறந்தாலும் நானும் மறைவேன் சொன்னதுக்காக நமக்கு சோதரம் ஆண்டவரே. நன்றி பிதாவின் நாள் வரி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்த ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அனுதினம் மன்னாவை கொடுத்தாண்டவரே. அப்போது ரசத்துக்கும் தண்ணீருக்கும் அப்பா ஒன்றும் குறைபாதபடி ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு மீதம் எடுக்க வைத்த கிருபைக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, எங்களுக்காக 3 ஆணிய சிலுவை தொங்கினவரே, ரத்தம் சிந்தி எங்களை ஒவ்வொரு மீட்டவரே நன்றி சொல்றோம் ஆண்டவரே. எங்களுக்காக மீண்டும் வருவேன் சொல்லி ஆண்டவரே மறித்தாலும் அப்பா 3ஆம் உயிர்த்து அப்பா மீண்டும் எங்களோடு கூட வருவதற்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த வருமட்டும் ஆண்டவர் சம்த ராக்கலபா அப்பா நீங்கள் நாமது பிரசங்கிகள் சொன்னவரே. அப்படியாக உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஆண்டவர் நாங்கள் நாள் ஒன்றுக்குள் இருக்கின்றோம். எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காக மகிழ் சோதரம் ஆண்டவரே. நீர் வருவேன் என்று அந்த வாஞ்சியோடு இருக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பார்வை ஆண்டவரே. அப்பா இந்த 2ஆம் மாடி ஆண்டவரே, இந்த மாலை வேலை ஆண்டவரே ஒன்றுக்குள் இருக்கின்ற வேலையில் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஒவ்வொரு ஆளுகை செய்ததுக்காக மகிழ் சோதரம் ஆண்டவரே. ஒவ்வொரு அப்பா எங்களை ஒவ்வொரு கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக கொடான கொடி சோதரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கடந்து வந்ததுக்காக நமக்கு சோதரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு பாட வைத்த கிருபைக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றி நன்றி. எங்களை ஒவ்வொரு சாட்சியை நிற்க வைக்க கிருபைக்காக
நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி. துதி கன மகிமை யாவையும் ஆவியானவரே அப்பா அந்த 7 மணி வேளையில் ஒருவருகே சேர்த்துடும் எங்கள் ஜீவனோடு தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தவக்காலத்திலே நிறைய ஒருத்தல் முயற்சிகளை செய்கிறோம், நிறைய ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறோம், மனம் திரும்புவதற்கான காரியங்களை நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதில் ஒரு கேள்வி உள்ளது. வார்த்தை மத்திய செய்தி 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சென்றான். யார் இது? யூதாஸ். எப்படி செத்தான்? சரி, அதே திருத்துதர் பணி அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. திருத்துதர் பணி அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இப்ப யூதாஸுக்கு எப்படி செத்தமனான்னு கொடுத்துருக்கு? தலைகீழாக. இப்ப மத்தேயு சொன்னது இது யார் எழுதுறது? திருத்துதர் பணி யார் எழுதுறது? அப்போஸ்தலர் பணி யார் எழுதுறது? பவுலா? யார் பவுல்? இது கிறிஸ்தவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா? யார் எழுதுறது? திருத்துதர் பணி அப்போஸ்தலர் பணி புத்தகத்தை யார் எழுதுனது? யார் எழுதுனது? என்னம்மா? எல்லா அப்போஸ்தலரும் சேர்ந்து இருந்தாங்களா? மற்றவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. பாப்பாவுக்கு சொன்னார். யார் எழுதுறது? லூக்கா. நல்லா ஒரு கைத்தட்டு. யார் கைத்தட்டு? நல்லா லூக்கா. இப்போ லூக்கா என்ன சொல்றாரா? வாசிக்க 18ஆம் வசனம் வாசிங்க. 1:18. அநீதத்தின் கூலியினால் தலை கீழாக விழுந்தான். இப்ப லூக்கா சொல்றது கரெக்டா? மத்தேயு 4 கொண்டு சேர்த்தான்னு சொல்றார். இவருன்னு சொல்ல தலைகீழாக விழுந்து குடல் வெடித்து வயிறு சிதறி குடலாம் வெளியே வந்து செத்து போனான்னு சொல்ற. எது உண்மையோ? மத்தேயு சொல்றது உண்மையா? லூக்கா சொல்றது உண்மையா? இல்லை ரெண்டு உண்மையா? ரெண்டு எப்படின்னு சொல்லணும்? அவர் லூக்கா அது மாதிரி எழுதலையே. லூக்கா அது மாதிரி எழுதலையே. விளக்கமா சொல்லுங்க. மத்தேயு எழுதுறப்ப 4 கொண்டு செத்தாலும் முடிச்சிட்டாரு ஒரே தான். ஆனால் லூக்கா அதே மாதிரி 4 கொண்டு செத்துமான்னு சொல்லலை. குடல் வெடித்து செத்து போனான். கீழே விழுந்து தலைகீழாக விழுந்து குடல் வெடித்து செத்து போனான். எது கரெக்ட்? அது ரெண்டு பேர் கரெக்டா, ரெண்டு பேர் தப்பா? இல்லைனா என்ன சொல்றது? ஓரளவு கரெக்டு. வெளிப்பாடு கிடையாது இது. மத்தேயுக்கு செய்தி சொன்னவர்கள் அவன் தூக்கிலை தொங்குவதை பார்த்து சொன்னார்கள். அதை பார்த்து முதல் எஃப்ஐஆர் போலீஸ். அதுக்கப்புறம் விசாரணைக்கும் போது அவர் எப்படி கிடந்தார்? அதுக்கப்புறம் இப்போ பிரதர் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னார். ஆக்சிடென்ட் ஆனப்போ பார்த்தவங்க ஒரு கீழே விழுந்து கிடந்தா பார்த்தாங்க. இப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? காலில் கட்டு போட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்போ பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க? அது மாதிரி மத்தேயுக்கு தகவலை சொன்னவர்கள் பார்த்தும்போது யூதாஸ் தூக்கிலே தொங்கி கொண்டிருந்தான். லூக்காவுக்கு தகவல் சொல்றப்ப பார்த்தவங்க என்ன பண்ண? அப்போ என்னன்னா உள்ள கயிறு அறுந்து விழுந்திருக்கலாம், இல்லை அவனை கீழே இறக்கலான்னு யாராவது கயிறு எடுத்திருப்பாங்க, கீழே விழுந்திருப்பான், இல்லை மரக்களை உடஞ்சி கீழேயே விழுந்திருக்கலாம். எப்படி விழுந்திருக்கலாம்? இவர்கள் பார்த்த பொழுது அப்படிங்கிறது லூக்காவுக்கு செய்தி சொல்ற பார்த்த பொழுது அந்த மாதிரி. அதில் ரெண்டுமே சரியான கருத்துக்கள் தான். முரண்பாடுகள் வேதத்தில் எங்கேயுமே இருக்கா? பிரைஸ்தலால். அதனால் வேதத்தில் ஆண்டவருடைய பாடலை தியானிக்கிறப்ப யோவான் செய்தி 18ஆம் அதிகாரம் 1 பார்த்தீங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கேதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கு போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற
யூதாசும் அந்த இடத்தில் அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தக்காலோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தார். சரி, போதும். இப்ப நீங்க எல்லாம் நம்மளாம் எங்க இருக்கோம்? செத்தமணி தோட்டத்தில் இருக்கு. 2 பேர் செத்தமணி தோட்டத்தில் இருக்கு. அங்க யாரெல்லாம் இருக்கிறா? இயேசு இருக்கிறாரு, 11 அப்போஸ்தலர் இருக்காங்க, யூதாஸ் வரா, 12 அப்போஸ்தலர் இருக்கிறார்கள். அங்கே தீப்பெட்டிகளை தூக்கி கொண்டு வந்தவர்கள் இருந்தார்கள், பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் இருந்தார்கள், விளக்கு பிடித்துக் கொண்டு வந்தவர்கள் இருந்தார்கள், காவலர்கள் இருந்தார்கள். அங்கு ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. நீங்கள் ஒருவேளை 2025 வருடத்திற்கு முன்னால் அந்த தோட்டத்தில் இருந்திருந்தால், நல்லா கேட்டு, தோட்டத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்திருப்பீர்கள்? பந்தம் பிடிச்சிருந்தவங்களோட இருந்திருப்பீங்களா? தடிகளை எடுத்துக்கொண்டு வந்தவங்கள இருந்திருப்பீங்களா? ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தவங்களோட இருந்திருப்பீங்களா? தலைமை காவலரோடு நீங்கள் இருந்திருப்பீங்களா? அல்லது 12 அப்போஸ்தலர் ஒருவராக இருந்திருப்பீங்களா? இந்த 12 அப்போஸ்தலர்ல 8 பேரை இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார். 3 பேரை மட்டும் ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனார். அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? தூக்குனாங்க. ஒருத்தர் முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தார். அந்த 3 பேர்ல ஒருத்தர் கத்தி எடுத்து என்ன பண்ணாரு? நீங்கள் யாரோடு இருக்கிறீர்கள்? சிலுவை பாடுகளை தியானம், நவக்கால தியானம் எல்லாம் சேரும். இப்ப இந்த ஒரு சூழ்நிலை நாம் இருக்கும் காலத்தில் நடந்திருந்தால் நாம் யாரோடு இருந்திருப்போம்? பேதுருவோடு இருந்திருப்போமா? யூதாஸோடு இருந்திருப்போமா? அல்லது தூங்கி வடிஞ்ச சீடர் படத்தில் இருந்திருப்போமா? ஜெவமனெல்லாம் லாயக்கில் ஒதுக்கி வச்ச 8 பேரில் இருந்திருப்போமா? இல்லை பந்தங்களை பிடித்து கொண்டு இருப்போமா? ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்தவர்களாக இருப்போமா? தடிகளை எடுத்துக்கொண்டு வந்தவர்களாக இருப்போமா? தலைமை காவலர் கூட்டத்தில் இருந்திருப்போமா? யாரோடு இருந்திருப்போம்? நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். நல்லா அழகாக பாட்டுலாம் பாடுவோம். கோயிலில் போனால் சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் யாரை போல இருந்திருப்போம்? இருந்திருந்தால் எங்கே இருந்திருப்போம்? நாம் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையை கம்பேர் பண்ணி அந்த சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தால் எந்த கூட்டத்தோடு நாம் சேர்ந்திருப்போம்? 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தராக இருந்திருப்பீங்களா? வேற கூட்டத்தில் இருந்திருப்பீங்களா? 3 பேர் கூட்டத்தில் இருந்து பிரதர் சொன்னார். 12 அப்போஸ்தலர் கொடுத்தா 3 கூட்டம் அதுலயே, 4 கூட்டம் அதுலயே. 3 பேர் ஜெபிக்கிற கூட்டம், 1 கத்தி தூக்குற கூட்டம், 1 முத்தமிட்டு காட்டுக்கிற கூட்டம், இன்னொரு ஜெபிக்க லாயக்கில்லாத கூட்டம். இன்னைக்கு ஜெபிக்கிற கூட்டம் என்ன பண்ணுச்சு? அதுல ஒரு ஆள் என்ன பண்ணாரு? கத்தி எடுத்து என்ன பண்ணாரு? காதை வெட்டி விட்டார். சரி, எதிர்ப்பேன் பேதுரு மாதிரி நான் தைரியசாலின்னு சொல்றாங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுமா? யூதாஸ் மாதிரி ஒரு ஆள் ஆமேன்னு சொல்லு. சந்தோஷம், நல்லா கை தட்டும். யூதாஸ் மாதிரி நான் காட்டி கொடுக்குற கூட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இயேசுவை காட்டி கொடுக்குற கூட்டம் இன்னைக்கு வெளியெல்லாம் கிடையாது. எங்க இருக்குது? திருச்சபைக்குள்ள தான் இருக்கு. அவன் அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த ஃபாதர் சரியில்லை, இந்த திருச்சபை சரி கிடையாது, அந்த திருச்சபை சரி கிடையாது, இது கிடையாதுன்னு இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் சரி. அது இயேசு இருக்கிறாரே நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இயேசு அடுத்த திருச்சபையில் நீங்கள் சொல்ல முடியாது. இயேசு யார் கூட இருப்பார்? எல்லாரும் கூட இருப்பார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம். அது கர்த்தரை தேடுகிற இடத்துல அவர் இருப்பார், தேடாத இடத்துல அவர் இருக்க போகிறது கிடையாது. அது எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் இப்போ அந்த பேதுரு கத்தி எடுத்து வெட்டினார். அந்த கூட்டத்தில் இப்போ ஒரு ஆள் இருக்காங்க. தூங்கின கூட்டத்தில் இருப்பவங்களாம் ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? யாருமே இல்லை. ஜெபிக்க வர வேண்டாம்னு ஒரு 8 பேரை உட்கார வச்சுட்டு போனார், ஒரு 7 பேரை உட்கார வச்சுட்டு போனார். அதில் இருக்கவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஒரு ஆள் ஆமை. முத்தமிட்டு காட்டி கொடுத்த யூதாஸ் கூட்டத்தில் இருப்ப சொல்லிட்டு யூதாஸ் கூட்டத்தில் இருக்கவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? யாரும் இல்லை. அப்படின்னா எதை கூட்டத்தில் இருக்கோம்? இந்த 12 பேர்ல இல்லை. நாம எதில் இருக்கோம்? இப்போ பந்தங்களை தூக்கிட்டு கொண்டு பார்வையை பற்றி நான் சொல்லவே இல்லை. பந்தங்களை தூக்கிட்டு
விளக்கத்தை கொண்டு வந்த கூட்டம், ஆயுதங்களை எடுத்து வந்த கூட்டம், தடிகளை எடுத்து வந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் நாம் இருந்தால் மனம் திரும்பும். நாம் யாரையும் நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன், நான் இல்லை, நீ இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த கூட்டத்தில் இருந்தால் நாம் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் வருவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த கேள்வி, பேதுரு தைரியசாலியா பயந்தாங்கோலியா? பயந்தாங்கோலியா போலீஸ்காரன் சொல்றாரு. மற்றவங்க வாய் திறந்து பேசுங்க. அம்பத்தூரில் மட்டும்தான் மக்கள் வாய் திறக்க மாட்டாங்க. கிராமங்களுக்குலாம் கூட எவ்வளோ வாய் திறந்து பேசுகிறாங்க. சரியோ தப்போ? பயந்தாங்கோலி என்னம்மா? தைரியசாலி, தைரியசாலி, பயந்தாங்கோலி. பேதுரு சரி என்ன விளக்க சொல்லிடுற அப்புறமா. பேதுரு வாள் எடுத்து வெட்டுறார். மீதி சைடுலாம் என்ன பண்ணாங்க? பயந்து என்ன பண்ணாங்க? ஓடி போனாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணாரு? நின்று என்ன பண்ணாரு? அப்போ தைரியசாலியா பயந்தாங்கோலியா? அடுத்தது வர. அப்புறம் எல்லாரும் ஓடி போனாங்க. பேதுரு யாரை பின்தொடர்ந்து போனாரு? எங்க அரண்மனைக்குள்ளே போறாரு. தைரியசாலியா பயந்தாங்கோலியா? அங்க போய் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்றான், நீ அவன் கூட தானே இருந்தேன்னு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஓடி போனாரா? அங்கேயே நிக்கிறார். திருப்பியும் ஒருத்தர் சொல்றான், திருப்பியும் ஒருத்தர் சொல்றான், ரெண்டாவது ஒருத்தர் சொல்றான், அப்பயும் அங்கேதான் நிக்கிறாரு. மூணாவது ஒருத்தர் சொல்றான், அப்பவும் அங்கதான் நிக்கிறாரு. அவர் ஒருவேளை ஆமான்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவரையும் சேர்த்து அவரோட மட்டும் என்ன பண்ணுவாங்க? மீதி அப்போது எல்லாரும் பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? அவருடைய தைரியம் தான் இன்னைக்கு திருச்சபை வளர்வுக்கு ஒரு ஆணி வேறாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றார், மார்க்கு நெற்றியில மட்டும் சேவல் 2 முறை கூவதற்கு முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். ஆனா மற்ற நற்செய்தியாளர் என்ன சொன்னாங்களா? சேவல் கூவும் நீ 3 முறை மறுதலிப்பாய். மார்க்கு மட்டும் எப்படி சொன்னார்? வித்தியாசமா சொல்றாரு. என்ன வித்தியாசமா? 2 முறை சேவல் கூவும் நீ என்னை 3 முறை. அப்ப கரெக்டா? மற்றவங்க சொல்றது கரெக்டா? மார்க்கு சொல்றது கரெக்டா? எல்லாம் நிறைய வாசிச்சிருப்பீங்க. இந்த காலங்களிலே பாடுகளை பற்றி நிறைய தியானிச்சிருப்பீங்க. ஆண்டு வார்த்தைகள் நமக்குள் போகும்பொழுதுதான் ஒரு தெளிவான சிந்தனையை அதில் கிடைக்கும். எது சரி? 3 அப்போஸ்தலரும் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. 3 முறை மரியாதையுடன் சேவல் குவிட்டு. ஆனால் மார்க்கு மட்டும் 3ஆம் முறை கூவ 2ஆம் முறை சேவல் குவியதுன்னு சொல்றாரு. எது கரெக்டா? சொல்லு, சத்தமா சொல்லு. நீ சொன்ன ஆன்சர் கரெக்ட் தம்பி. ஆன்சர் இத்தனை பேர்ல சொன்னதுக்காக நல்லா ஒரு கேட்டு. ஆன்சர் கரெக்ட். ஏன் கரெக்டு? என்னம்மா? இயேசு கிறிஸ்து பேதுரு சொன்னதான் மார்க்கு சொல்றாங்க. மற்ற சுவிசேஷம் அதைத்தான் சொல்றாங்கன்னா, நீ சேவல் கூவும் 3 முறை மறுதலிப்பாய். ஆனா மார்க்கு மட்டும் எழுதுறாரு, இயேசு சொன்னது 2 முறை சேவல் கூவும் என்னை 3 முறை நீ மறுதலிப்பாய். மார்க்கு சொன்னது கரெக்ட். ஏன் கரெக்ட்? நாமெல்லாம் தியானிக்கணும். வேதத்தின் வார்த்தைகளை, வேதத்தின் சத்தியங்களை நாம் தியானிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு பேசுகிறது. நாமெல்லாம் பண்ணணும், சபைகளுக்குள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். தேவனுக்குரிய காரியம் தேவன் வார்த்தைகளோடு நம்மோடு என்ன பண்ணணும்? பேசுறது. ஏன் மார்க் எழுதுனா, முதலாக எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க். அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் எழுதப்பட்டது. அதான் முதல்ல வச்சிருக்கணும், வைக்கல. மார்க்கு நிச்சயது. யார் மார்க்கு நேராக எதையும் பார்க்கல. மார்க் பேதுரு பவுலோடு இருந்து ஊழியம் செய்தவர். ஆனால் இவருக்கு யார்? பேதுருவோடு இருந்து ஊழியம் செய்தவர். யார் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இருக்கு? பேதுருக்கு எழுத படிக்க தெரியாது. யாரு சொல்லி இவர் எழுதினாரு? பேதுரு சொல்ல சொல்ல யார் எழுதுனது? அப்ப இந்த நிகழ்ச்சி நடந்தது யாருக்கு கரெக்டா? ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் பிரதர் போலீஸ்கார் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் யார் கொடுத்தது? பேதுரு கொடுத்து எழுதினது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் பேதுரு கொடுத்ததுதான் சரி. 3 முறை மறுதலிப்பது மட்டும் எல்லாரும் எடுத்துட்டாங்க இல்லையே, 2 முறை சேவல் கூற மற்றவர்கள் என்ன பண்ணல, அதை எழுதவில்லை. தப்புன்னு சொல்ல முடியாது, அது எழுதவில்லை. அதோட பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. 3 முறை மறுதலித்தார் என்பதுதான் முக்கியமானது. அடுத்த கேள்வி என்ன பிரதா? ஒரே தான் கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா ஒரு தெளிவு உண்டாகும். நம்மளாம் என்ன பண்ணோம்? வேத சத்தியங்களை அப்படியே ஒரு பாரம்பரியம், ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம் இப்படியே போய்கொண்டிருக்கிறபடியே சத்தியங்களை சத்தியமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். பேதுருவும் கடைசி நாளில் ஆண்டவர் மறுதலித்தார், பின்வாங்கி போனார். யூதாசும் பின்வாங்கி போனார். ஏன் பேதுரு ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்தார்? ஏன் யூதாஸ் திரும்பி வரவில்லை? 2 பேரும் கடைசி நாளில் தான் அந்த வேலையை பண்ணாங்க. 2 பேரும் 3.5 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தார். இல்லாதவங்களாம் கிடையாது.
ஆண்டவருடைய எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் பேதுருவும் செஞ்சாரு, யூதாசும் செய்து கொண்டு தான் இருக்கும் இல்லையா? 12 அப்போஸ்தலர்கள் எல்லா பிசாசுகளை துரத்தினார்கள், எல்லா அற்புத அடையாளங்கள் செய்தார்கள், பலருக்கு ஞானசாரம் கொடுத்தார்கள், எல்லாம் செய்து கொண்டுதார்கள். கடைசி நாள் மற்றவங்க ஓடி போயிட்டாங்க, விட்டுருங்க. இந்த 2 பேரில் பேதுரு எப்படி மனமாறி வந்தால் யூதாசியை மனமாறி வரவில்லை. அப்போ 3 வருஷம் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்த வேஸ்டா? வேஸ்ட். அப்போஸ்தலருக்கு கொடுத்த ட்ரைனிங் வேஸ்டா? அதுதான் ஏன்னு கேட்கிறேன். என்ன சொன்னாரு? சாத்தான் உன்னை படைப்பது போல உன்னை கோதுமை படைப்பது போல உன்னை யார் படைப்பாட்டுனாரு? சாத்தான் தானா? பேதுருக்கு சாத்தான் தானா? அவனுக்கு சாத்தான் தானா? பயத்துல வரல, என்ன பயம் வந்துச்சு? யூதாஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். எல்லாரும் என்ன யார் பெரியவன், யார் லெஃப்ட்டு, யார் ரைட்டு? அவர் 2 பேருக்கு கேட்குறாங்க இல்லையா? யாக்கோபுடைய அம்மா வந்து கேட்கலையே, நீ அரசியல் போய் உட்காரும் போது என் மகன் ரைட்டில் ஒருத்தரும் லெஃப்ட்டில் ஒருத்தர் உட்காரணும். அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, யார் பெரியவன், யார் பிரைம் மினிஸ்டர், யார் செகண்ட். குருத்து இன்றைக்கு எல்லாம் உள்ளே போகிறப்ப எல்லாம் அதான் நினைச்சாங்க, இவர் போய் பிலாத்து வெளியே சொல்லிட்டு எங்கே உட்காந்துட போகிறாரு, அங்கே போய் உட்காந்துருவான்னு நினச்சி தான் எல்லாம் போனாங்க. ஆனால் அது நடக்கலை. அதனால் எல்லாரும் ஏமாந்தான் போனாங்க. அப்போது 12 பேரும் அப்படித்தான் இருந்தார்கள், அது சந்தேகமே கிடையாது. அப்புறம் ராஜ்யத்தை எப்படிதான் கொடுப்பீங்க எங்களுக்கு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் பயந்து எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓடி போனாங்க. ஏன் ஆண்டவர் பேதுருட்ட சொல்றப்ப, கோதுமையை படைப்பது போல சாத்தான் உன்னை பிடிக்க இடத்து உத்தரவு பெற்றுக் கொண்டான், நீ விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் இருக்கும்படி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆனால் யூதாஸ்காக எங்கேயாவது வேண்டிக் கொண்டார் அவர்? யூதாஸ்காக சொன்னார்ல, இந்த பாத்திரத்தில் கையிடுவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். ஆனால் அவருக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொன்னாரா? இப்ப அவருடைய ஜெபம் யாரை தாங்கி பிடித்தது? பேதுருவை தாங்கி பிடித்தது. அதனால்தான் மறுதளித்தால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஓடி போகும். தைரியமா நின்னால அவர் யாரும் எதுவும் செய்யவே முடியவில்லை. அதனால அவர் ஜெபித்ததுனாலே அவருடைய காரியம் அங்கே தனியிருக்குது. யூதாசுக்காகவும் ஆண்டவர் ஜெபித்திருந்தால் கண்டிப்பாக தனி இருக்கணும். யூதாசுக்கு ஆண்டவர் ஜெபித்திருந்தால் கண்டிப்பாக யூதாசு என்ன பண்ணியிருப்பார்? அதனால இப்போ என்ன கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர்? யாரேனும் ஒருத்தர் பிசாசின் வலையில் விழுவதாக இருந்தால் நம்ம வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அவர்களுக்காக என்ன பண்ணணும்? வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக ஒரு பலன் நமக்கு, அவர்களுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக என்ன பண்ணும்? கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இது வந்துட்டு இன்னைக்கு செய்திக்கு வரும். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் போது என்ன, ஒரு மனிதன் சாகும் பொழுது சொல்ற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. வாழ்நாள் ஃபுல்லாக 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்திருப்பார், எவ்வளவோ பேசியிருப்பார். ஆனால் சாகு போகிற நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை பல சினிமா படங்கள் பழைய காலத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த பையனுக்கு இதை கொடுத்துரு, இந்த சொத்தை அவனுக்கு கொடுத்துரு, இந்த நகையை அவனுக்கு கொடுத்துரு, இப்படி பல்வேறு காரியங்கள் சொல்லுகிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு சில சத்தியங்களை சாகும்போது சொல்லிட்டு போனார். என்னது? நம்ம அப்படியே சொன்னாரு, எல்லோருக்கும் தாயின சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தையை கரெக்டா சொல்லணும். என்ன சொன்ன? அம்மா இதோ மகன் மைந்தா இதோ ஒன்று. அப்புறம் பிதாவை இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியும். அதான் முதல் வார்த்தை சொன்னார். பிதாவிர்களே ஒன்னா 2 ஆச்சு. அப்புறம் தாகமாய் இருக்கிறேன். அப்புறம் ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்புறம் எல்லாம் நிறைவேறிச்சு, முடிந்து, எல்லாம் முடிந்து. 5. அப்புறம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். 6வது 7வது இன்றே நீ என்னோடு வான்வீட்டில். இந்த 7 வார்த்தைகள் ஏன் நமக்கு உடனே தெரிய மாட்டேங்குது? நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து சாகு போகும் தருவாயில் சொன்ன இந்த 7 வார்த்தைகள் நம் மனதில் இந்த தவ காலத்தை மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ள இருக்கணும். அவர் முதல் பாடம் என்ன கொடுத்தார்? தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் யாரை மன்னிக்க சொன்னார்?
முள்மூடி சூட்டியவன், சாட்டையார் அடித்தவன், சாவுக்கு கையெழுத்த பிலாத்து, அது கொண்டு வந்து சேர்த்த தலைமை குருக்கள், அந்த சதேகித சங்கத்தில் உள்ள எல்லாருடைய குருக்கள், மறைநூறறிகள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாரையும் சேர்த்து சிறுவர் அறையும் சிறுவர் என்று கத்தின மக்கள், அவரை சாட்டையால் அடித்தவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணாரு? மன்னிக்கும். இப்போ என்ன கற்றுக் கொடுக்குறாரு நமக்கு? அதுலேருந்து என்ன கற்றுக் கொடுக்குறாரு? அவன் காரி துப்பினாலும் மன்னிக்கணும், தாடி மயிரை பிடித்து இழுத்தாலும் மன்னிக்கணும், கன்னத்தில் அடித்தாலும் மன்னிக்கணும், பின்னால் முதுகில் சாட்டையில் அடித்தாலும் மன்னிக்கணும், சிலுவையை மேலே தூக்கி வச்சாலும் அடிக்கணும், சிலுவை வச்சு அரைஞ்சாலும் என்ன பண்ணணும்? மன்னிக்கணும், விழாவில் குத்தினாலும் என்ன பண்ணணும்? இதை கற்றுக் கொடுத்துக்கணும். இந்த பாடம் தான் இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமான ஒரு பாடம். எதை கற்றுக் கொடுக்குறாரு? எந்த நிலையில், எந்த நிலையா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாரு? மன்னிக்கும்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? தந்தையே உன் கையில் நாவியே, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறாரு. மூணாவது வார்த்தையை சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அது ஏன் அரமைக் மொழியில எழுதியிருக்கிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், தந்தையே என் ஆவியை இடத்தில் ஒப்புக்கொள்ளும். அங்க தந்தையேன்னு சொல்றாரு, இங்க தந்தையேன்னு சொல்றாரு. நடுவில் ஒரு இடத்துல மட்டும் என்ன சொல்றாரு? ஏலி ஏலி சமக்தான இருக்கிற என் இறைவா என் இறைவா ஏனென்னை ஏன் அங்க மட்டும் இறைவான்னு சொல்றாரு? ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, நீங்களாம் ஒரு குறிப்பிட்ட சர்க்குளுக்குள் மூவ் ஆகிட்டே நீங்கள் சார்ந்திருக்க சபை, இந்த 4 கட்டிட சுவர், உங்கள் போதகர், உங்கள் குருக்கள், அங்கே உள்ள சடங்கு சம்பிரதாயம், இதுக்குள்ளே இதை விட்டு வெளியே வரணும். பல இஸ்லாமிய சகோதரர்கள், பல யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? அவர் கடவுளின் மகனாக இருந்தால் ஏன் பிதாவை நோக்கி என் இறைவா என்று கூப்பிட்டார்? அதனால் அவர் இறைமகன் இல்லை என்று பலர் வாதம் வைக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாம் நினைக்கிறோம் நம்ம போதகர் சொல்றது, நம்ம சபை சொல்றது அதுதான், அதை விட்டு வெளியே போயிட்டா பெரிய சாவான போவோம், இப்படிலாம் நினைச்சு. அப்படிலாம் கிடையாது. தேவன் நம் கூட இருக்க வழி நடத்துகிறாரோ அவர் பாதையில் நடப்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இப்ப ஏன் சொன்னார்? தந்தையே என்னை ஏன் கைவிட்டுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? முதல்ல தந்தையே இவர்களை மன்னியும் தானே சொன்னாரு. கடைசி வார்த்தை என்ன சொன்னாரு? தந்தையே உன் கையில் நாவியே. ஏன் இது சொன்னாரு? சரி, நானே 3 அர்த்தங்கள். ஒன்று, சாதாரண எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்டா நீங்க இருந்தால் வலி தாங்காமல் அவர் சொன்னால் என்று பல பேர் சொல்லுவார். அது தப்புன்னு சொல்லலை. அது எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு அறிவு. நீங்கள் +2 லெவலுக்கு ஒரு கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவர்களாக இருந்தால், யூதர்கள் துன்பமான காலத்தில் சங்கீதம் 22 எடுத்து வாசிப்பார். வாசிக்க சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இது அப்படியே இந்த சங்கீதத்தை படிச்சுட்டே வந்தீங்கன்னா, தாவீது ஏற்கனவே சிலுவையில் அவர் படப்போடும் பாடுகளை வெளிப்பாடாக அங்கே கொடுத்துருப்பார். பின்னால் தொடர்ந்து நீங்கள் ஃபுல்லாக தங்கிடுறது. இந்த சங்கீதத்தை அவர் பாட ஆரம்பிக்கிறார் என்று ஒரு கோஷ்டியை சொல்லுகிறார். அது உண்மை. யூதர்கள் வழக்கப்படி ஒருத்தர் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சாங்கன்னா அடுத்தவங்க எடுத்து வாசிக்கணும். அங்கே நின்று கொண்டு அத்தனை யூத மறைநூறைகளுக்கு அது தெரியும். ஆனால் எவனும் அங்கே வாய் திறக்கவே இல்லை. யார் அங்கே வாய் திறக்கவே? இது 2வது கருத்து. 3வது கருத்து, இவர் மேல் எல்லா பாவங்களும் சுமத்தப்படும். யாருடைய பாவங்கள்? கத்தோலிக்க சபையின் பாவங்கள் மட்டுமா? பெண்டிகாஸ்ட் சர்ச் பாவங்கள் மட்டுமா? சிஎஸ்சியோட பாவங்கள் மட்டுமா? மனுக்குலத்தின் பாவம் நல்லா தெரியணும். ஆலயத்தில் கத்தோலிக்க தெரியும் என்ன சொல்லும்? உலகின் பாவங்களை அப்படித்தான் சொல்லி கொடுத்துறாங்களே. கத்தோலிக்க திருச்சி மக்களின் பாவங்களை போக்குவரத்து ஏற்றுன்னு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. யாருக்கா போனவர்? உலகத்தின் ஆதாம் முதல் கடைசி தலைவரை, கடைசி ஜனம் இருக்கிற வரைக்கும் எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்ததுனாலே இப்ப யார் அவரை கைவிட்டுட்டாரு? யாரு? யார் அவர்? இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. யார் கைவிட்டது? பிதாவும் இவர் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப நானும் பிதாவும் எப்படி இருப்போம்? எல்லாம் ஒன்றாதான் இருந்தாங்க இது வரைக்கும். இப்ப இவர் பேர் பாவத்தை சுமத்தியதுனால பிதாவுக்கும் பாவத்துக்கும் ரொம்ப தூரம், அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணாரு? பிதா என்ன பண்ணாரு? கைவிட்டார். அந்த கைவிட்டதை தாங்க முடியாத வேதனை தான் அவருக்கு. அதனால் தான் இருந்தார், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை. இது
மூன்றாவது, அதாவது நல்ல ஒரு கிறிஸ்டியானிட்டி பற்றி அறிந்தவர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். மற்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு மனு ஒரு தெய்வ மகனா பிறந்தார். அவரை கொல்ல முடியுமா? சாகடிக்க முடியுமா? அவரை எப்படி செத்தாரு? இருக்க வேண்டும் என்பது கடவுள். அது மனுஷனால் கொல்ல முடியுமா? மனுஷனால் கொல்ல முடியுமா? போட்டு அடிச்சு சித்திரம் இதெல்லாம் பண்ணாங்க. மனுஷனால் கொல்ல முடியுமா? உடம்புனா வேணா என்ன சித்திரம் ஆவி எடுக்க முடியுமா? அதனால என்ன சொல்றாரு கடைசி, தந்தையே உன் கையில் என் ஆவியை அவராகத்தான் அதை கொடுக்கிறார். இவங்களால அதை கொடுக்கவே எடுக்கவே முடியாது. இதெல்லாம் நுணுக்கமாக இந்த சிலுவை பாடலை தியானத்திலே நாம் பார்க்கும் பொழுதுதான் அது தேவனுடைய கிரியை எப்படிலாம் வந்து செயல்பட்டது என்று நமக்கு தெரியும். வைத்தலாம் சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது சரி எண்ணிரவா கை ஏனை கைன்னு சொல்றப்ப பிதாவானவர் அவருக்கு என்ன காட்டுறாரா, ஆதாம் முதல் கடைசியாக வரப்போகிற மனிதன் வரை இவ்வளவு பேரும் மீட்கணும்னா நான் உன்னை விட்டு என்ன பண்ணணும்? பிரிஞ்சுதான் ஆகணும். இந்த துயரத்தை நீ ஏற்றுக்கொண்டால் ஓகே, முடியாதுன்னா சொல்லு. இப்பயே ஒன்று என்ன பண்ண, சிலுவையில் அப்படியே மேலே தூக்கிட்டு போய். இப்ப இயேசு என்ன செஞ்சாரு? எல்லாரையும் பார்த்தா, மனு குறைத்த முழுசையும் பார்த்தா. இத்தனை பேர் ஜனங்களை அவங்க அம்மா பெற்றெடுத்திருப்பாங்க. ஆனால் சிலுவையில் இப்ப யாரை பெற்றெடுக்கிறார்? அவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணாரு? பெற்றெடுத்தாரா? பெற்றெடுத்தாரா? எவ்வளவு வேதனை! ஒரு தாய் கற்ப வேதனை பற்றி பிள்ளையை பெற்றெடுப்பது போல உலகம் தோன்றியது முதல் இந்நாள் வரை பாவத்தில் மூழ்கின அத்தனை பேரை யார் பெற்றெடுத்தது? இந்த சத்தியங்கள் உணர்வுகள் வரும் பொழுதுதான் நாம் அதற்குரிய ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். வழியே இது ஏதோ ஒரு நடந்த ஒரு சரித்திரம், இது ஏதோ நடந்து வந்த ஒரு காரியங்கள். நாம் கொஞ்ச நேரம் அப்படி சுற்றி சிலோபாதை பார்த்துட்டு வந்தால் போதும், ஒரு தியானத்தில் உட்கார்ந்து வந்தால் போதுவதில்லை. இந்த உணர்வுகள் இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதாவானவரை என்ன பண்ணாரு? தத்தெடுத்தார். அது பெரிய தனி சத்தியம். அது இன்னைக்கு எடுக்கல. பிதாவானவரை என்ன பண்ணாரு? வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் பிதா இயேசு என்னை பெற்றெடுத்தார், பிதா என்னை என்ன பண்ணுவார்? தத்தெடுத்தார் சொல்லி ஒரு தலைப்பு. பிரைத்தலார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே 7 வார்த்தையில் முதல் வார்த்தை பார்த்துட்டோம், 3ஆம் வார்த்தையை பார்த்துட்டோம், கடைசி வார்த்தை பார்த்துட்டோம். நடுவிலே தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன தாகமாக இருக்கு? என்ன தாகம்? யாரை குறித்து தாகம்? அப்ப இந்த வார்த்தை எனக்கு என்னை குறித்து அவர் எப்படி இருக்காரு? அப்ப நான் அவர் தாகத்தை தணிப்போராக இருக்கிறேனா? அங்க உள்ளவனுக்கு புரியல. உடனே காடி எடுத்து அவனுக்கு குடிக்க கொடுத்தான். அவனுக்கு தெரிஞ்சது அதான். அந்த லெவல்ல தான் நாம் இன்னும் இருக்கிறவங்க பாடுபட்டாரு. ராத்திரிலேருந்து அடிச்சுட்டாங்க, அதனால வெயில் நேரத்தில் தாகமா இருந்தான்னு சொல்லி நாம் எல்கேஜி ஸ்டூடெண்ட் லெவல்லையே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழப்போம். என்ன லெவல் இருக்கணும்? அவர் தாகமாக இருக்குது, ஆன்மீக தாகம். இந்த தாகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்? எத்தனை ஆத்துமாக்களை அவருக்கு நான் அறுவடை செய்து கொடுக்க போறேன். என் வாழ்நாள் முதல்ல என் குடும்பம், என் சுற்றத்தார், என் உறவினர்கள், என் நண்பர்கள், நான் வாழ்கின்ற பகுதியில் இருக்கிற சபையில் இருக்கிற மக்கள் எல்லாம் சபைக்கு ரொம்ப பக்தி முயற்சியோடு எல்லாரும் இருப்பாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் முதலாக யார் இருக்கணும்? தேவனுக்கு பக்தி முயற்சியோடாக நாம் இருக்கணும் இருக்கணும். அந்த தாகத்தை பற்றி பேசு. அடுத்ததாக அந்த கல்வனிடத்தை சொல்லுகிறார், இன்றே நீ என்னோடு எங்கே இருப்ப? எங்கே இருப்ப? வாழ். எங்க போனார் இயேசு மரித்த பின்? எங்க போனாரு? பாதாளத்துக்கு. கல்வெட்டு என்ன சொன்னாரு? வான்வீட். பழைய முடிப்பை பரதீஸ். எங்க போனார்? கல்வன் எங்க போனான்? கல்வன் எங்க போனான்? வான்வீடு எங்க இருக்கு? இவர் எங்க போனார்? இயேசு எங்க போனாரு? இன்றே நீ என்னோடுன்னு சொன்னார் இல்லையா? என்னோடுன்னு சொன்னார் இல்லையா? படிக்கிறோம்ல, என்ன அர்த்தம் அது? நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பான், இன்று நீ என்னோடு பரதேசில் இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் எங்க போனாரு? பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் 1 பேர் வரும். அது பாதாளம் இறங்கி காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு நற்செய்தியை போதித்தார் சொல்லி அங்க வரும். இப்ப நாம எங்க போனாலும் சிலுவை பாடு, லென்ட் சீசன், 40 நாள் தியானம், அது நோன்பு கஞ்சி, அது காடியை குடிக்கிறது எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். மக்களை சத்தியத்தில் வழிநடத்தாமல் சம்பிரதாய சடங்குகளுக்கு அடிமையாகி நீ நோன்பு கஞ்சி வைக்கிறியா, நீ காடி வைக்கிறியா, நீ வேப்பங்கஞ்சி வைக்கிறியா, இதிலேயே மனுஷர்களை திசை திருப்பி விட்டு எதை சிந்திக்கிறதில்ல. சொன்னாரு எங்க போனாரு? அவர் பாதாளம் போனார். கல்வன் எங்க போனாங்க?
பாதாளத்துக்கு போறேன்னு சொல்லலையே. வான்வீடு எங்க இருக்குப்ப? சரி, பழைய மொழிபெயர்ல பரதீஸ், இங்கிலீஷ்ல பாரடைஸ். அது ஹெவன் கிடையாது, அது ஹெவன் கிடையாது. ஹெவன்கிறது வேற. விண்ணுலக தமிழ் மொழிபெயர்ல விண்ணுலகம் என்பது ஹெவன், வான் வீடுங்கிறது ஹெவன் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு வரலாம், பழைய ஏற்பாட்டிலே அந்த இயேசு சொல்றார், செத்து போன லாசரு யார் மடியில் இருக்காரு? ஆபிரகாம் எங்க உட்கார்ந்துருக்காரு? பரதீஸ் எங்க இருக்கு? ஆபிரகாம் எங்க உட்கார்ந்துருக்காரு? ஆபிரகாம் மடியிலே லாசர் இருக்கான். பணக்காரன் எங்க இருக்கான்? பாதாளத்தில் இருக்கு. இந்த இங்கேருந்து எங்க பேசுறான்? பாதாளத்தில் எங்க பேசுறான்? ஆபிரகாம்கிட்ட பேசுறான். ஆபிரகாம்கிட்ட பேசுறான். இப்போ இங்கேருந்து அவனால பேச முடியுது அவனுக்கு. அப்படிதான் ஆண்டு சொன்னார், ஒரு எக்ஸாம்பிள் ஓபி சொன்னாரு, பேச முடியுது. அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் மடியில் யார் உட்கார்ந்துருந்தது? லாசர் உட்கார்ந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவன் கிளியரா அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. அவர் எங்க போனார்? இப்ப பாதாளத்துக்குள்ள போனார். போறப்ப பாதாளத்தின் மேல் பகுதி தான் பரதீஸ் என்று சொல்லும். பாதாளத்தின் மேல் பகுதி யார் உட்கார்ந்து இருக்குது? ஆபிரகாம். மேல் பழைய ஏற்பாட்டு சத்தியம் மேல் பகுதி அவர் உட்கார்ந்து. ஸோ இவர் போறப்ப இவனை எங்க விட்டு போனாரு? ஆபிரகாம் மடியில் விட்டுட்டு இவர் மட்டும் எங்க போனாரு? பாதாளத்துக்கு கீழே இறங்கி இவர் போனார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகுதான் பரலோகம் திறக்கப்பட்டது. அப்பதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஊரிலே தெரிந்தார்கள் என்ன சொல்லப்படுது இல்லையா, அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு அவர் பரலோகத்துக்கு உள்ளே எழுந்துள்ளி போனார். இயேசு மரித்து, ஏன்னா அப்பதான் பாவத்தின் தண்டனைலாம் முழுமையாக எடுத்து போனார். அது வரைக்கும் தண்டனைக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் பாவத்தின் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுதுதான் எல்லாருக்கும் முழு விடுதலையே கிடைக்குது. அது வரைக்கும் யாருக்கும் பழைய ஏற்பாட்டை யாருக்குமே விடுதலை கிடைக்கிறது. அதிலிருந்து தப்பித்து அப்படியே உட்கார வைத்ததாக எத்தனையோ பலிகள் சேர்க்கிறார்கள். அந்த பலி பாவத்தை கழுவினதை ஒழிய தண்டனை தீர்ப்பிருந்து அவனை என்ன பண்ணல மாற்றி. இயேசுவின் மரணம் மட்டும், சிலுவை மரணம் மட்டும்தான் அவனுடைய தண்டனை தீர்ப்பிருந்து மாற்றி. இப்ப வேற என்ன வார்த்தை பார்த்து திருப்பி வேற என்ன? தந்தையும் கையில் ஆவி ஒப்புக் கொடுக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன், இன்றைய நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். அப்புறம் ஏலி ஏலி லாமா சபக்தானி அறியாமல் இதோ உன் தாய். இதோ யோவானை பார்த்தீங்கன்னா இதோ ஏன் சொன்னார் ஆண்டவர். இதில் நிறைய பல சபைகளுக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ். பல மொழிபெயர்ப்புகளே பெண்ணின்னு கொடுத்துருக்கும், கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பெண்ணின்னு கொடுத்துருக்கும். ஒரு சில அம்மான்னு சொல்லி கொடுத்துருக்கும். என்ன கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு? நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கிறீர்கள்? தேவன் கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒன்றே ஒன்று தான். என்னது? ஒன்றே ஒன்று. ஒரு தாயையும் உன் தகப்பனையும் நீ எப்படி பேணி காக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சிலுவையில் வைத்து கற்றுக் கொடுத்தார். ஆனால் விட்டுட்டு போயிட்டா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா தனியாக இருப்பாங்க நினைத்து தன் அன்பு செய்த எல்லா சீடர்கிட்டையும் கொடுக்குறான். அன்பு செய்து தனக்காக சிலுவையில் வந்து நின்ற அந்த யோவானத்திலே தாயை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை ஒரு சத்தியத்தை ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி பல கிறிஸ்தவ குடும்பங்கள் தாய் தகப்பனை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்கறது, சாப்பாடு இல்லாமல் தெரியுது. இன்றைக்கி பேருந்து நிலையங்களும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் நிறைய முதியோர்களை பார்க்கும். எல்லாம் நல்லா வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி அனாதைகளாக ஏன் சுற்றி திரிகிறார்கள்? ஏன் முதியோர்கள் அதிகமாக மாறிடுச்சுன்னா எதை பார்க்கலாங்க? இந்த சத்தியத்தை எல்லாம் அவர்களை பார்க்கணும். சத்தியத்தை ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை அவர்கள் என்ன பண்ணல? உணரவில்லை. தாயை எப்படி தான் செத்து போனால் கூட பரவாயில்ல, தாயை கனம் பண்ண வேண்டும், தாயை பராமரிக்க வேண்டும் என்று எல்லா சீடத்தையும் ஒப்படைக்காமல் தாம் அன்பு செய்த சீடத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ரைத்தலா எங்கள் ஊரில் நிறைய பேர் இந்த சீசனில் வேளாங்கண்ணி மாதாவுக்கு என்ன பண்ணுவாங்க? காவடி தூக்கணும், இது காவி கட்டுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஃபாதர் வர்ற ஃபாதர் இங்கே கேளுங்க ஃபாதரை பண்ணுறதா ஒரு தாய் தப்பு சாப்பாடு புரியான்னு முதல்ல கேளுங்க. சாப்பாடு போடாதவங்களுக்காக நீங்கள் போடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு ஹியூமன் இதாவது இருக்கணும். ஹியூமனே இல்லாதவங்களுக்கு நீங்கள் இதை போட்டு அந்த பாவத்தை நீங்கள் கட்டிட்டு கோயில் வச்சுக்கிட்டு இத்தனை பேர் மாலை போட்டு போனாங்கன்னு ஒரு பெருமையெல்லாம் தேவை கிடையாது. சத்தியத்தை அவர்களுக்கு என்ன பண்ணணும்? அறியும். சத்தியத்தை அறியாவிட்டாலும் நார்மல் ஹியூமன் லைஃப்பில் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்ற இந்த ஒரு காரியத்தையாவது அவர்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆண்டு கொடுத்த கட்டளைகளே ஒரே ஒரு கட்டளை, கண்டிஷன். என்ன கட்டளை? 4வது கட்டளை, நீ குடியிருக்கும் தேசத்தில் நீ வாழ்நாள் நீடித்திருக்கும்படி ஒரு தகப்பனையும் தாய் என்ன பண்ணு கனம் பண்ண கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம நாம் இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் மறந்து மக்கள் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சடங்கு செஞ்சால் போதும், சம்பிரதாயம் செஞ்சால் போதும் என்று நினைக்கிறாங்க. எனவே இந்த நாளுமாக இந்த 7 வார்த்தைகளை நினைவுபடுத்தி கடைசி ஒரு சின்ன வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடும். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30 வார்த்தைங்க.
லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30 பார்த்தீங்க. இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லறையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி உயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியரும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியில் ஒரு பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லறையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இது நல்ல சாப்பாடு உண்மை. பல முறை பேசி இன்னைக்கு வேற ஆங்கிள் திங்கும். இப்போ ஒருவன் காயப்பட்டு கிடக்கிறானா? காயப்பட்டு கிடக்கிறவன் ஒருவன், புரியுதா? காயப்படுத்தியவன் இன்னொருத்தன். அந்த காயப்படுத்துற பார்த்து கண்டும் காணாமல் போனவன் 2 பேர். யாரு? ஒரு குருவும் ஒரு லேவியரும். கட்டு போட்டவன் சமாரி. 4 பேரை பார்க்க. இப்ப நீங்க காயப்படுத்தப்பட்டது அதிகமா? உங்களை எல்லாரும் காயப்படுத்தினா அடிச்சு உதைச்சல, வார்த்தைகளால், சொல்லால், செயலால் உங்களை நிறைய பேர் காயப்படுத்தியிருக்காங்களா இல்லையா? நிறையவா கொஞ்சமா? நிறைய. சின்ன எக்ஸாம்பிள். எல்லாம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் அழகான புதுசாக பட்டுக்கொடை கட்டிட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் இதே பட்டுக்கொடையை கட்டி வரான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன விட மனசில் ஆற்ற முடியுமா? 10 பேர் முன்னாடி உங்களை என்ன பண்ணியாச்சு? நல்லா புதுசாக தங்கச்சேரி ஒரு 5 பொருளில் இன்னைக்கு விற்கிற விலையில் வாங்கி போட்டு உங்களை பார்த்துட்டு இது என்ன கவரிங்கா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? பிறகு ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இது உங்கள் இன்ஸ்பெக்டர் காரா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இதுதான் காயம். இப்படியாக காயப்படுத்தப்பட்டது அதிகமாக இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கேட்கலாம், நீ காயப்படுத்தப்பட்டு இருக்கிறாயா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? வரமாட்டேன். இருக்கிறீங்களா இல்லையா? 2வது அவனை ஒருத்தன் காயப்படுத்தினானா? நீங்க காயப்படுத்துறீங்களா? பதிலே வரமாட்டேங்குது. இப்ப காயப்படுத்துறது அதிகமா காயப்பட்டது அதிகமா? காயப்பட்டது அதிகமா காயப்படுத்துறது அதிகமா? காயப்படுத்துறது நிறைய பேருக்கு நமக்கே தெரியாது. காயப்படுத்த தெரியாது. ஈஸி. இப்ப காயப்படுத்துறது அதிகமா காயப்பட்டது அதிகமா? இப்ப ஆண்டு தபசு காலத்து நீங்க நிறைய பேர் காயப்படுத்திட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப நல்லது. நிறைய பேர் காயப்படுத்தா ரொம்ப நல்லது. இப்ப என்ன பண்ணுங்க? அவங்கள தந்தையே அறியாமல் செய்கிறார்கள், இதை செய்யவில்லை என்றால் லெட் பேஸ்ட். அதனால தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய கண்டாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். அப்படியே ஆலயங்கள் வச்சு மக்களை சத்தியங்களை போதிக்காமல் சடங்கு சம்பிரதாயம் 3 அன்பி அதை செய்ய, 4 அன்பி அதை செய்ய, கஞ்சி ஊற்று ஒருத்தன் அதைப்படி இதைப்படி இப்படியே சேர் எடுத்து போட்டு அதை உட்கார நிற்க சொல்லி இப்படியே சொல்லிட்டு சத்தியங்களை மக்கள் மனதில் போதாமல் நீ காயப்படுத்தப்பட்டவனெல்லாம் மன்னிக்கிற ஆயான்னு சொல்லி மன்னிக்க வைக்கணும், மனதுருக வைக்கணும். அது யாராக இருந்தது, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, உடன்பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் காயப்படுத்துகிறவர்களை நான் என்ன பண்ணது தபசு காலத்தில் இப்போ காயப்படுத்துறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நிறைய பேரை மன்னித்தால் யாரா மாறிடுவோம்? நாம யாரா மாறிடுவோம்? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அப்பதான் மாற முடியும். பேர்னால கிறிஸ்துவனாகலாம் மாற முடியாது, சபையினாலெல்லாம் கிறிஸ்தவராக மாற முடியாது. எல்லாருடைய வர்மமும் வைராக்கியம் பொறாமையும் வச்சுட்டு எப்படி நான் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? அது எப்படி சபைகள் அங்கீகரிக்கின்றன என்று எனக்கு புரியவில்லை. 2வது காயப்படுத்தி இருக்கிறோம். இப்ப காயப்படுத்தவங்களாம் மன்னிக்க ரெடியா இருக்கீங்களா? நிறைய இருக்கு. நீங்க லிஸ்ட் ஞாபகப்படுத்தி மன்னிப்பீங்களா? சிஸ்டர் பிரேயர் எடுப்பாங்க. பிரேயர் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும்? மன்னிக்கணும்.
அதான் முக்கியமானது. தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் அது தான். நீங்கள் எந்த சபைக்குனாலும் போங்க, எந்த சபையினாலும் நீங்கள் தூக்கி வச்சு ஆடுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்யாமல் நீங்கள் செய்யும்போது அது வெறும் உயர்த்தரம். அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை இந்த தவ காலத்தில் கூட நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வாழ்க்கை என்னத்துக்கு? நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்னத்துக்கு? ரெண்டாவது, எத்தனை பேரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம்? இப்போ காயப்படுத்தணும் என்ன பண்ணணும்? சாரி சொல்லணுமா? காயப்படுத்த என்ன பண்ணும்? காயப்படுத்தணும், மன்னிப்பு கேட்கணும். நாம் என்ன பண்ணோம்? மன்னிப்பு. ஒன்று மன்னிக்கிறது, இன்னொன்று நாம் என்ன பண்ணோம்? மன்னிப்பை பெற்று. ரெண்டு காரியம். மூன்றாவது, ஒரு குரு. அவர் யாரு? ஆலயத்தில் பணிவிடை செய்கிற குரு. லேவியன் யாரு? ஆலயத்தில் பாட்டுகள்லாம் பாட்டவர். ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? கண்டும் காணாமல் என்ன பண்ணார்கள்? நாம் எத்தனை பேர் கண்டு காணாமல் இருந்திருக்கோம்? உங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் ஒரு கஷ்டம்னு வர்றப்ப காது கேட்காமலே, கேட்காத மாதிரியே என்ன பண்ணுவோம்? விடுமா இல்லையா? நமக்கு என்ன இருக்குது? நமக்கே இல்லை. நமக்கே சமாரியன் நிறைய வச்சுருந்தான. அப்புறம் சமாரியன்னு நிறைய வச்சுருந்தான கொண்டு போய் தனக்கு இருப்பதைத்தான் ஒரு கூட கண்டும் காணாமல் போறதுன்னா என்னன்னு கூட விசாரிக்கிறது. என்னன்னு கூட என்ன பண்ணுதா? விசாரிக்கிறது. கண்டு காணாமல் இருக்கின்ற சந்தோஷம். ஆண்டு சொல்ற வார்த்தை தான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்றத நான் சொல்ல முடியாது. கண்டு காணாமல் போற ஒரு காரியம். நான்காவதாக சமாரியன் ஒருத்தன் தான். சமாரியன் யூதனை தொடக்கூடாது, தீட்டு. தொட்டுனா யூதனுக்கு என்ன? தீட்டு. அவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அவன் ஊர் தெருவிழா வித்தா இது வாங்க மாட்டானுங்க. சமாரியன் வித்தா. அப்படிப்பட்டவன் வந்து என்ன பண்ணா? இறங்கி வந்து தான் வைத்திருந்த எண்ணெயை வார்த்து அவனுக்கு காயத்தை கட்டி அவனுக்கு திராட்சை ரசத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு இடத்த கூட சேர்த்து அதுக்குரிய பணத்தையும் கொடுத்து அவனை கண்காணித்துக்கொள், அதிகமாக தேவைப்பட்டால் மீண்டும் வரும்போது கொடுப்பேன் என்று சொல்லிட்டு கட்டு போட்டவர்கள். நீங்கள் எத்தனை பேருக்கு கட்டு போடுகிறீர்கள்? பணத்தால் மட்டும் கட்டு போடுறது, மனத்தால் எத்தனை பேருக்கு கட்டு போடணும்? ஆறுதல் சொல்லணும். நோயிலாக்கிறவங்க போய் ஜோம் பண்ணலாம், ஆறுதலாக சொல்லி பார்த்து அவளை பார்த்து விசாரிச்சுட்டு வரலாம். இதெல்லாம் காயம் கட்டுறதில் ஒரு காரியம். இதெல்லாம் எத்தனை பேர் நாம் செய்திருக்கிறோம் இந்த தவக்காலத்தில்? இதுவே தான் முக்கியம். தவக்காலத்தை ஒரு 100 பேருக்கு படி கட்டு போட்டுட்டு வானா, 100 நோயாளிகளை பார்த்துட்டு வா, 100 முதியோர்களை பார்த்துட்டு வா, முதியோர்களுக்கு போய் பார்த்துட்டு வா, அனாதை ஆசிரமத்தை பார்த்துட்டு வா, அவங்களுக்கு போய் சோறு போடு. நீ நோம்பு கஞ்சி வச்சு உட்காந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காத, கோயிலில் உட்காந்து விருந்து கொண்டாடி சாப்பிடாத, அவங்களுக்கு போய் போடு சாப்பாடுன்னு கற்றுக் கொடுக்கணும் சபைகள். இப்ப நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, 4 கேட்டகரியும் ஆண்டு உங்கள் மேலே வச்சுட்டேன். நான் யாரையும் திருப்பிடுவதற்கு இல்லை. உங்களால் என்ன செய்ய, எத்தனை பேரை மன்னிக்க முடியும் மன்னி, எத்தனை பேருக்கு மன்னிப்பை நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியுமோ கேளுங்க, எத்தனை பேர் கண்ணு காணாமல் போடுகிறோ மீண்டும் காணுங்கள், எத்தனை பேருக்கு கட்டு போட்டுகிறோ அது சந்தோஷம். நீங்கள் கண்டும் காணாமல் போனது அதிகமாக, கட்டு போட்டது அதிகமாக? ஒருத்தர் தான் பதில் சொல்றாரு, வேற யாரும் கட்டு போடவே இல்லையாப்பா? சரி, உங்கள் பார்வை வச்சு அதுலேருந்து இன்னொரு காரியத்தை விலகு. கீழே அடிப்பட்டவன் படுத்து கிடக்கிறாங்க. அடிப்பட்டவனா கீழே படுத்து, இங்கே அடித்தவங்க அந்த பக்கம் நிற்க. வா வா, என்னை பார்த்து சொல்லு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கையை காட்டு. என்னுடையதெல்லாம் அடிப்பட்டவர்கிட்ட தான் யார் பறிச்சுட்டாப்பா? நான் பறிச்சுட்டேன். காயப்பட்டவர் இவர், காயப்படுத்துறது இவற்றை உள்ளதெல்லாம் யார் பட்டா? அவருடையதெல்லாம் நான் பிடிக்கிட்டேன், என்னுடையதெல்லாம் நானே வச்சிருக்கேன். இவர் சொல்றாரு. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் அனுபவம் இருக்கா? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் உங்கள் சொத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் நகைகளை இழந்திருக்கீங்களா? வேறு ஏதாவது இழந்திருக்கீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் யார் நீங்கள்? அடிப்படை. இப்போ இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, என்னை பார்த்து சொல்லாரு, என்னுடையதெல்லாம் என்னுடையது. சத்தமாக, என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. இப்ப என்ன பண்ணாரு? சொத்தெல்லாம் பிடிக்கிட்டார். பெரிய பணக்காரர். எப்படி பணக்காரர்? அவருடையது. அடிபட்டு கிடந்தது யாரு? இந்த மாதிரி நீங்க எல்லாம் கிளைம் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி இல்லையா? சரி, அடுத்தது 3ஆவது குரு வரார். குரு என்ன பண்ணாரு? பார்த்துட்டு அப்படியே போறார், காணாமல் போறார். திரும்பி வாங்க, காணாமல் போறார். இந்த மாதிரி அவர் என்ன, குரு என்ன சொல்றாரு? இவர் என்ன சொல்றாரு? உன்னுடையது
சொல்லு இந்த மாதிரி. உன்னுடையது உன்னுடையது என்னுடையது என்னுடையது. என்னுடையது என்னுடையது திருப்பி சொல்லு. உன்னுடையது உன்னுடையது. உன்னுடையது உன்னுடையது என்னுடையது என்னுடையது. என்னுடையது உன் பொருளை நான் எடுக்கவும் மாட்டேன், என் பொருளை யாரும் கொடுக்கவும் மாட்டேன். என் பொருளை கொடுக்கவும் மாட்டேன், உன் பொருளை என்ன மாட்டேன், எடுக்க மாட்டேன். இது யாரு? அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? கடைசியா சமாரியன் வர்றாரு. குரு சேவையில் ஒன்று சமாரியன் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது. சொல்லு சார். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. இது மாதிரி சொல்றவங்க இருக்கீங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ஸோ இந்த நிலைமையும் போக இந்த தபச காலத்தில் இந்த சத்தியத்தில் நான் உணர்ந்து ஏதோ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படி போயிட்டாருங்கிறதுக்காக இல்லை, ஒரு மனம் திரும்புதல். சத்தியங்களின் வழியாக மனம் திரும்பும் பொழுது அந்த மனம் திரும்புவது நிலைத்திருக்கும். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் மனம் திரும்புதலை கொடுக்குறப்ப சின்ன சின்ன பாவங்களில் நான் விடுதலை பெற்று மனம் திரும்புவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் திருச்சிவை ஒவ்வொரு வருஷம் ஏன் கொடுக்குறதா, இன்றைக்கு நல்லா மாறிட்டோம்னா திருப்பி மீண்டும் பாவத்தை விழுந்தா திருப்பி நம்ம ஆண்டவர் நோக்கி வர வேண்டுமென்றாக தான் இந்த சத்தியங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு கொடுக்கும். நாம் என்ன பண்ணோம், சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதிலேயே மூழ்கி போய் அதிலேயே கான்சன்ட்ரேஷன் படுத்தோடே மனம் திரும்புவதற்குரிய கான்சன்ட்ரேஷன் படத்தில் இல்லாமல் சென்றுவிடும். எனவே பொதுவாக காயப்பட்டவர்களா காயப்படுத்தியவர்களா, கண்டும் காணாதவர்களா கட்டு போட்டவர்களா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் சொல்லார்களா, இல்லை என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் உன்னுடையது சொல்லாருங்களா, இல்லை உன்னுடையது தான் என்னுடையது எதை சொல்கிற ஆளாக நீங்கள் இருக்கீங்க? வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் சொத்துக்களை 50,000 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா சொத்தை 1 லட்ச ரூபா கொடுத்து கையெழுத்து வாங்குற கூட்டங்கள் நிறையா உண்டு. அடுத்த ஒரு சொத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பட்டா போட்டு அடுத்த ஒரு விற்கிற கூட்டங்கள் நிறையா உண்டு. அடுத்த ஒரு நகைகளை அவசரத்துக்கு கடந்து வாங்கிட்டு அது மூழ்கி போய் அதை திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுகிற கூட்டங்கள் உண்டு. இதெல்லாம் நிறையா உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் நீங்கள் சந்தித்தீர்கள். ஆனால் நீங்கள் யாராக இருக்கிறார் முக்கியம். அடுத்தவங்க எப்படி இருக்காங்க பாரப்பட, நான் எப்படி இருக்கிறேன். நான் சமாரியனை போல என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் உன்னுடையது சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மையான மனது எனக்கு இருக்கா என்பதை நாம் யோசித்து ஜெபித்து ஒரு நல்ல மனமாற்றம் என்னை கொடுக்கணும். ஏதோ வந்தோம், பிரதர் வந்தார், ஜோசப் பிரதர் கூப்பிட்டாரு, பாண்டிய பிரதர் வந்தார், இதுக்காக வந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு மன மாற்றத்தோடு நாம் செல்லும் பொழுது அந்த சத்தியம் நமக்குள்ளிருந்து கிரியை செய்யும். அப்படி எழுந்து கேட்ட வார்த்தைகளை வைத்து அப்படியே நாம் ஒரு ஜபத்தை ஏறெடுப்போம். இந்த தவக்கால தியானத்தில் இருக்கிற நாங்கள் உம்மை போல் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீர் எங்களுக்கு அந்த வார்த்தையை தாசனையாக பேசினதே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று நீடிய பொறுமையோடு என்னை காத்திருக்கிற பரமபிதாவே, இந்த இயேசுவின் பாடுகளை தியானிக்கிற இந்த காலத்திலாவது எங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் வேண்டும், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். நீர் என்று எங்கள் மேல் இரக்கம் வைத்திருக்கின்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தமாட்டேன். சிலுவையில் தொங்கிய போது 7 வார்த்தைகளை சொன்னேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான சத்தியம் இருக்கிறதே. தந்தையை இவர்களை மன்னியும் என்று தனக்கு துன்பம் கொடுத்த அத்தனை பேரையும் பார்த்து சுற்றினதை பார்த்து இயேசு மன்னிப்பு கேட்டாரே, தந்தையிடம் மன்னிப்பு கேட்டார். இன்றைக்கு நாங்களும் யாராக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து சிலுவையில் தொங்கிய போது கூட அன்றைய நீர் அரசு மேல் வரும்போது என்னை நினைவு கூறும் என்று சொன்ன அந்த வலப்பக்கத்தில் இருந்த கல்வனிடம், இன்றே நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று சொன்னீரே. பாவமன்னிப்பு கட்ட பெற்ற உடனே அவனுக்கு கிடைத்த இடம் வான் வீடு. அப்படியாக நாங்கள் பாவமன்னிப்பை பெற வேண்டும் அப்பா. அம்மா இதோ உன் மகன், மைந்தா இதோ உன் தாய் என்று தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. இன்னைக்கு நாங்கள் அதை கடைபிடிக்கிறோமா என்று யோசித்து பார்த்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பா. 10 கட்டளைகள், அது ஒரு கட்டளை மட்டும் நீர் கண்டிஷனோடு கொடுத்திருக்கிறேன். உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் உனக்கு நன்மை உண்டாகும், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இறுதி வரை தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து அவர்களை கனம் பண்ணும்போதுதான் எங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும், வாழ்நாளில் நன்மை உண்டாகும் என்று கற்றுக் கொடுக்கிறீர் அப்பா. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஆண்டரை பார்த்து நீ சொன்னீரே, என்னிறைவா என்னை கைவிட்டீர் என்று. அவர் நமக்காக புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாரே. நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்ததால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அதுவும் நம்மை அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே.
ஆதாம் தொடங்கி இன்னும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய பாவங்களுக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டாரே, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் அவர் என் மேல் தாகமாக இருக்கிறாரே, என் ஆத்மாவின் மேல் அவர் தாகம் இருக்கிறதே, அதே தாகத்தோடு நானும் ஆத்ம தாகத்தோடு பணி செய்ய வேண்டும் என்று இதை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மை எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன காரணத்திற்காக மனுவர் எடுத்து வந்தாரோ அத்தனை திட்டங்களையும் அவர் பிதாவின் திட்டத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி விட்டாரே. இன்னைக்கு நாம் அந்த நிலைமைக்கு இருக்கிறோமா? நம்முடைய கடைசி நேரம் வரும்போது எல்லாம் முடிந்து என்று சொல்லக்கூடிய மனப்போக்கத்துக்கு நாம் இருக்கிறோமா? கடைசியாக தந்தையே உன் கையில் என் ஆவியை படைக்கிறேன், நாம் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஐயோ நான் செத்து போறேனா? இல்லை, அந்த ஒப்பு கொடுக்கிற நிலைமைக்கு நாம் வர பிசாசின் கையில் அல்ல, தந்தையே உன் கையில் என் ஆவியை கொடுக்கிறேன். அந்த மனப்பக்குவத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டுமே. இயேசுவை யாரும் சாகடிக்க முடியாது. நாம் இயேசுக்குள் இருந்தால் நம்மையும் யாரும் சாகடிக்க முடியாது. இயேசுந்தரனை அழைத்து செல்வார். இந்த 7 வார்த்தைகளாக எங்களோடு பேசின தகப்பனே, இந்த சமாரியன் ஊமை விளையாட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீரே, அடிபட்டு கிடப்பவர்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? காயப்படுத்தினவர்களா, காயப்பட்டவர்களா, அல்லது கண்டும் காணாமல் விலகி போகிறவர்களா என்று எங்களுக்கு விளக்கம் கேட்கிறீரப்பா. நாங்கள் அடிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சின்ன சிறிய சகோதரரில் நீங்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னாரே. நாங்கள் அப்படியாக உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. அப்படி நாங்கள் செய்திருந்தால், தவறி வழி தவறி செய்திருந்தால், கண்டும் காணாமல் சென்றிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்போமா? எத்தனை பேரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம்? மனதார உதடுகளின் வாயில் வார்த்தையினால் எத்தனை பேரை நாம் உள்ளத்தங்களை காயப்படுத்தி இருக்கிறோம்? யோசித்து பார்த்து ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? அதான் இயேசு சொன்னாரே, உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், மிஞ்சி போனால் பாவம் இல்லாமல் போகாது. அவருடைய வாயின் வார்த்தைகளா அவரை புகழவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுத்த அந்த வாயினால் எத்தனை பேரை நாம் காயப்படுத்தி இருக்கிறோம்? அப்படியே கண்முன் கொண்டு வந்து ஆண்டோட மன்னிப்பு கேட்போமா? என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். யாருக்கெல்லாம் கோவப்பட்டு நம்ம பேசணும்? யாருக்கு விரோதமாக கண்டு காணாமல் நம்ம போனோம்? விலகி போனோமா? காயப்பட்டவங்களுக்கு உதவி செய்யாம, மன வேதனையோடு இருந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம, அவங்களுக்கு வந்தது நல்லதுதான் அப்படின்னு பேசணுமா? அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்போமா? மன்னிப்பு கேட்போம். இரக்கங்களின் தகப்பன் அவர். மன்னிப்பு கேட்போம். அப்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமே. கிறிஸ்துவின் ஆவியை உடையவனே கிறிஸ்தவன், இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ரோம புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன. நான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக இருந்தால் கிறிஸ்துவை போல நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டுமே. இந்த உலக போக்கில் மாய வலைகளில் சிக்கி நாம் பாவத்தை விழுந்திருக்கலாம், அது இயற்கை. ஆனால் அதற்காக அந்த மன்னிப்பு கேட்போமா? கடைசி நேரத்தில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த வலப்பக்கத்தில் இருந்த கல்வன் மன்னிப்பு கேட்டானே. இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனை பெற்றுக்கொண்டு இயேசுவோட மன்னிப்பு கேட்டானே. மன்னிப்பு கேட்டு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். இன்னைக்கு நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர்தான் நம் பாவங்களுக்காகத்தானே அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நாம் பாவத்திலிருந்து கழுவப்படவே தானே ரத்தம் சிந்தினார். இந்த பாவத்தின் சம்பளமாக வந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறத்தானே காயங்கள் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைய முடியுமே. அவருடைய ரத்தத்தால் நம் பாவம் கழுவப்படுமே. இதை ஏற்றுக்கொண்டவர்களாக அப்படியே ஆண்டவரிடம் கொடுப்போமா?
இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுமா ஆண்டவரே, அப்படியே ஒப்புக்கொடுத்து நான் மாற ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றுங்க என்று கேட்போமா? மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சொல் மாறணும், என் செயல் மாறணும், என் சொல் மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும். ஐயா உம்மை போலவே என் சிந்தை மாறணும். ஐயா உம்மை போலவே நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆமீசப்பா, இந்த நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் மாற வேண்டும் என்று கற்றுப்படுத்தினேன். நாங்கள் மாற வேண்டும் அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள் மாற வேண்டும். எங்கள் சொல் மாறணும், செயல் மாறணும், சிந்தை மாறணும் ஆண்டவரே. ஆண்டு கேட்போமா? என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். ஆம் தகப்பனே, நீர் மணவாளனாக வரும்போது நாங்கள் ஒரு மணவாட்டியாக வர வேண்டும் என்றுதானே இன்றைக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த மணவாட்டிக்குள்ள ஸ்தானத்துக்கு நாங்கள் வர வேண்டுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, நாங்கள் உமக்கு பிரியமானதே செய்யும்படி உமது வல்லமையாளங்களை நிரப்புங்கப்பா. இந்த பரிசுத்த ஆவியாளங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கற்றுத்தருகிற ஆவியாளர் எங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்யும் போது எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியாளர் எங்களுக்குள்ள வழிநடத்தப்பா. நீரே எங்களோடு கூட வழிநடத்தோம். இந்த நாளில் நாங்கள் சத்தியத்தை கேட்டபடி விட்டுவிடாமல் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரங்களுக்குள் தாழ்த்தி கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. வார்த்தைகளாக எங்களோடு பேசின இயேசுவே மக்களானபடி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இதனால கூட ஆண்டவரே, இந்த 4ஆம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை எங்கள் அனைவரையும் ஒன்று கூட வைத்த கிருபை நன்றி செலுத்துகின்றோம். இந்த 4ஆம் மாதம் முழுமையாக கருவப்பட்டிருந்த ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை குற்றம் குறைகளை மன்னித்து உம்முடைய உயிர்ப்பில் அப்போ நாங்கள் உயிர் பெற்றிருந்த ஆண்டவரே, வருகிற நாட்களும் உங்களுக்கு சாட்சியாக நிற்க எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொடுகிறோம். எங்களை குற்றங்களெல்லாம் எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னித்து எங்கள் பாவத்தை எல்லாம் ரத்தத்தால் கழுவி அப்போ எங்களை ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துகிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ரத்தம் சிந்தினவர் அப்பா வந்திருக்க எங்கள் ஒவ்வொரு மேலும் ரத்தத்தை தெளித்து உச்ச உள்ளக்கால ரத்தத்தை ஊற்றி எங்களை ஒவ்வொருவரையும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிள்ளைகளாக கடந்து செல்ல ஏசப்பா நீ கிருபை தந்தீரே. அந்த தயவுக்காக அந்த ஈவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரையாலும் நாங்கள் மன்னிக்கிறோமோ அனைவரையும் எங்களை மன்னிக்க வைத்ததுக்கு நன்றி செலுத்துகின்றோம். யாரையெல்லாம் அப்பா நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள ஏசப்பா நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுத்த அந்த 7 வார்த்தைக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்போ அந்த வார்த்தை எங்களோடு கூட அசைப்போட அப்பா கிருபை தர வேண்டுமா இந்த வேலை ஒப்புக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதியும். இதனால் நாங்கள் அப்பா நாங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரெல்லாம் அப்பா துடைத்து ஏற்ற நேரத்தில் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் உயர்த்து போகிற கிருபை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ நாங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு அனைத்திலும் அப்போ நாங்கள் நிறைவு பெற்று உங்களுக்கு சாட்சியாக இருக்க கிருபை தாரும். தண்ணீர்கள் அப்பா நாங்கள் நடக்கும்போதும் அப்போ நாங்கள் அக்கீழ் நடக்கும் பொழுதும் அப்போ நாங்கள் மூழ்கி போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து உமக்கு சாட்சியாக நிற்க வைக்க போகிற கிருபை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
தொடர்ந்து எங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதி பாதுகாத்துக்குள்ளும் வழி எடுத்து துதிக்க மகிமை யாவையும் ஆவியானவர் ஒருவருக்கே செலுத்தின ஜீவனோர்களை தகப்பனே. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். ஆனாலும் ஆனால் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களே ஈஸ்வரின் மதிக்கும் மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவை மேற்கொள்ளவில்லை, நீ அக்கினியை நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலைகளில் பட்டாது. தனிப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். ஆண்டவர் தன் முகத்தை பிரகாசிக்கும் கிருபை இருக்க கடவர். ஆண்டவர் தன் முகத்துடைய பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வில்லை தோல்வில்லை தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.